4,76,995 34.9 அண்ணாமலை அவர்களுக்கு. அதுக்கடுத்து கணபதி ராஜ்குமாரை பொறுத்தவரை 4,59,779 33.6. சிங்கை ராமச்சந்திரனை பொறுத்தவரை 21.7 2,91,903. அதுக்கடுத்து கலாமணி அவர்கள் என்டிஏ பொறுத்தவரை 86,920 6.4. நோட்டா அதர்ஸ் 46,000 3.4. இது கோயம்புத்தூருடைய நிலவரம். அதாவது இதில் வந்து ஒரு 17,000 ஒரு 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் அண்ணாமலை வெற்றி பெறலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 20,000 ஓட்டு வித்தியாசத்தில் கணபதி வெற்றி பெறலாம். இந்த மாதிரி சூழ்நிலை தான் கோயம்புத்தூர் இருக்கு. ஆனால் மேக்சிமம் அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்த தொகுதிகள் பார்க்குற போது 543 பிஜேபி 306 320 தொகுதிகளும், என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா 354 372 தொகுதிகளும், ஐஎன்சி வந்து 60 73 தொகுதிகளும், ஐஎன்டிஏ கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா 108 120 தொகுதிகள் வரையும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அன்புடைய ஊடகவியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 2004 தொடங்கி இதுவரை தமிழகத்திற்கு குறித்த 51 ஆய்வுகள் வெளியிடப்பட்டிருக்கிறோம். முதல் முறையாக கர்நாடக தேர்தல் குறித்த ஆய்வு வெளியிடப்பட்டேன். இந்த முறை முதல் முறையாக இந்திய அளவில் இருக்கிற 543 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தலுக்கு பிந்தைய கலாய்வு முடிவுகளை முதல் முயற்சியாக நாங்கள் மேற்கொண்டு இந்திய அரசியல் ஜனநாயக யுக்தி நிறுவனம் IPDS பிரைவேட் லிமிடெட் சார்பில் முதன்முறையாக தமிழகத்திலிருந்து இந்தியாவை அலசுகின்ற ஒரு பார்வையில் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, எத்தனை தொகுதிகளை எந்த கூட்டணி பிடிக்கிறது என்ற ஒரு ஆய்வை நாங்கள் முதல் கட்டத்திலிருந்து மேற்கொண்டு இன்று வரை எங்கள் குழுக்கள் களத்தில் இருந்த போதும் அங்கே இருந்த தகவல்கள் கொடுத்ததன் அடிப்படையில் இன்றைக்கு தரவுகளை உங்கள் முன்னால் நான் சமர்ப்பிக்கப்படுகிறேன். இன்றைக்கு நான் விடுகின்ற ஆய்வு 51வது ஆய்வு. இந்த ஆய்வின் ஒரு பார்ப்பது 543 பாராளுமன்ற தொகுதியினுடைய முடிவுகள் வெளியிடப்படுகிறேன். இதில் குறைஞ்சபட்சம் 10 சீட்டு முன்ன ஒரு மோலே கம்மியாக வராது, குறையாது. ஸோ கண்டிப்பாக இந்த முறை இந்த ஆய்வு நிச்சயமாக வெற்றி பெறும். ஸோ அப்படி முதல்கட்டமாக ஒவ்வொரு மாநிலமாக நான் வந்துடுறேன். ஆந்திர பிரதேஷ் லோக்சபா பார்த்தீங்கன்னா என்டிஏ மொத்த சீட்டு வந்து 25 சீட்டு. என்டிஏ வந்து 14 சீட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்டிஏ கூட்டணி நில். அதர்ஸ் 6 9 பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸ்டேட் பார்ட்டி வைஸாக பார்க்குற போது டிடிபி வந்து பார்த்தீங்கன்னா 10 12 தொகுதிகளும், ஒய்எஸ்ஆர்சிபி 6 9 தொகுதிகளும், பிஜேபி 2 3 தொகுதிகளும், ஜேஎஸ்பி 1 தொகுதியும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. இது ஆந்திராத்தினுடைய கள நிலவரம். அடுத்தபடியாக அருணாச்சல பிரதேசம் என்டிஏ நெல்லு, ஐஎன்டிஏ நெல்லு, அதர்ஸ் நெல்லு, பிஜேபி மட்டும் 2 பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அசாம் லோக்சபா மொத்த சீட்டு 14. என்டிஏ வந்து 2 3 சீட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. அந்த இடத்துல ஸ்டேட் பார்ட்டின்னு பார்க்குற போது பிஜேபி 10 11 தொகுதிகளும், ஐஎன்சி 2 தொகுதிகளும், ஏயுடிஎஃப் 1 2 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து நில்லு. அப்புறம் பீகார் லோக்சபா தேர்தலில் வந்து பார்க்குற போது 40 தொகுதிகளில் என்டிஏ வந்து 18 21 தொகுதிகளும், ஐஎன்சி நில்லும். அதுக்கடுத்து ஐஎன்டிஏ கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா 4 8 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து நில்லு. அதில் பிஜேபி 14 5 தொகுதிகளும், ஜேடியு 9 11 தொகுதிகளும், எல்ஜேபி 2 4 தொகுதிகளும், ஆர்ஜேடி 2 4 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து நில்லு. அப்புறம் வந்து சத்தீஸ்கர் மொத்த தொகுதிகளும் 11 தொகுதிகள். என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. பிஜேபி வந்து 6 11 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்சி 5 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதர்ஸ் வந்து யாரும் இல்லை. அப்புறம் கோவா லோக்சபா வந்து பார்த்தீங்கன்னா 2 பாராளுமன்ற தொகுதிகள். அதில் பிஜேபி 1 2, அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் குஜராத்தை பொறுத்தவரை பார்க்குற போது மொத்த தொகுதிகள் 26 தொகுதி. அதில் பிஜேபி 26 தொகுதி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் ஹரியானா லோக்சபா தொகுதியில் வந்து பார்க்குற போது என்டிஏ வந்து நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. அந்த இடத்துல பிஜேபி 4 7 தொகுதிகளும், ஐஎன்சி 3 6 தொகுதிகளும், பொது எதுவுமே இல்லை. இமாச்சல பிரதேசம் என்டிஏ நில்லு, ஐஎன்சி நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. அதில் மொத்த தொகுதிகள் 4. அதில் பிஜேபி 4, அதர்ஸ் வந்து நில்லு, ஒன்றுமே இல்லை. அப்புறம் வந்து ஜார்க்கண்ட் லோக்சபா பார்க்குற போது மொத்த தொகுதிகள் வந்து 14 தொகுதிகள். அதில் என்டிஏ 1, ஐஎன்டிஏ வந்து 1 2, அதர்ஸ் வந்து நில்லு. அதில் வந்து பார்ட்டி வைஸாக பார்க்குற போது பிஜேபி 11 12 தொகுதிகளும், ஐஎன்சி வந்து நில்லு, ஜேஎம்எம் 1 2 தொகுதிகளும், ஏஐஎஸ்யூ 1 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து எதுவுமே இல்லை. கர்நாடக லோக்சபாவை பொறுத்து பார்க்குற போது மொத்த தொகுதிகள் 26. அதில் என்டிஏ வந்து 1 3, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. அதில் ஸ்டேட் பார்ட்டியை பார்க்குற போது பிஜேபி 14 19, ஜேடிஎஸ் 1 3, ஐஎன்சி வந்து 6 13 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது.
கேரளா லோக்சபா பார்க்குற போது மொத்தம் 20 தொகுதிகள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி 1லேருந்து 2 தொகுதிகள், திருச்சூர் திருவனந்தபுரம் வாய்ப்பு இருக்கிறது. அது ஐஎன்சி வந்து 14லேருந்து 16 தொகுதிகள், சிபிஐ வந்து 1, IUML 1, அதர்ஸ் வந்து 1 இல்லை. மத்திய பிரதேச லோக்சபா பார்க்குற போது மொத்த தொகுதிகள் 29, அதில் பிஜேபி 21லேருந்து 27 தொகுதிகள், ஐஎன்சி 2லேருந்து 8 தொகுதிகள், அதர்ஸ் ஒன்றும் இல்லை. அப்புறம் மகாராஷ்டிரா தொகுதியை பார்க்குற போது மொத்தம் 48 தொகுதிகள், அதில் வந்து என்டிஏ கூட்டணி 11லேருந்து 15 தொகுதிகளும், ஐஎன்டிஏ வந்து 10லேருந்து 21 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து நில்லு. அப்புறம் ஸ்டேட் வைஸாக பார்க்குற போது பிஜேபி 16லேருந்து 23 தொகுதிகளும், SS 1லேருந்து 7 தொகுதிகளும், NCP 1லேருந்து 2 தொகுதிகளும், RSPS 1 தொகுதியும், INC 2லேருந்து 4 தொகுதியும், SSUBT 2லேருந்து 6 தொகுதிகளும், NCP SP 2லேருந்து 4 தொகுதிகளும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. மணிப்பூர் லோக்சபா பொறுத்தவரை 2 தொகுதிகள், அது 2 தொகுதியில் பிஜேபி 1 தொகுதியும், காங்கிரஸ் 1 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கடுத்து மேகாலயா தொகுதியை மேகாலயா மாநிலத்தை பார்க்குற போது 2 தொகுதிகள், 1 NDA வந்து 1, INC 1, பிஜேபி நில்லு, NPP வந்து 1, INC 1. மிசோரம் மாநிலத்தை பார்க்குற போது ஒரே ஒரு சீட்டு தான், அந்த இடத்துல ZPM பீப்புள் அந்த பார்ட்டி வந்து 1 தொகுதியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. நாகாலாந்து லோக்சபா எலெக்ஷனை பொறுத்தவரை பார்க்குற போது மொத்தம் 1 சீட்டு, அதில் NDA 1 சீட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் ஒடிசா மாநிலத்தை பார்க்குற போது 21 மக்களவை தொகுதிகள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா NDA நில்லு, INC நில்லு, INDA நில்லு, அதர்ஸ் 6லேருந்து 10 தொகுதிகள். ஸ்டேட் வைஸாக பார்க்குற போது பிஜேபி 11லேருந்து 5, BJD 6லேருந்து 10 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் பஞ்சாப் லோக்சபா பார்க்குற போது மொத்தம் 13 தொகுதிகள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி 2, INC 8லேருந்து 9 தொகுதிகள், SAD வந்து 1லேருந்து 2 தொகுதிகள், AAP 1லேருந்து 1 தொகுதிகள். ராஜஸ்தான் லோக்சபா பார்க்குற போது NDA வந்து நில்லு, INDA நில்லு, அதர்ஸ் வந்து நில்லு, பிஜேபி 19லேருந்து 21 தொகுதிகள், மொத்த தொகுதி 25, அதில் பிஜேபி 19, 21, INC 4லேருந்து 6, RIP 1 பிடிக்க வாய்ப்பு இருக்குது, அதர்ஸ் எதுவுமே இல்லை. அப்புறம் சிக்கிம் லோக்சபா மாநிலத்தை பார்க்குற போது ஒரே ஒரு சீட்டு, அது INC வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்க்குற போது DMK 34லேருந்து 37 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது, ADMK 1 தொகுதிகளும், பிஜேபி 1லேருந்து 3 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது, அதர்ஸ் வந்து நில்லு. அதுக்கடுத்து தெலுங்கானா லோக்சபா பார்க்குற போது NDA நில்லு, INDA நில்லு, அதர்ஸ் 1, பிஜேபி 7, மொத்த தொகுதியில் 17, அதில் வந்து 7லேருந்து 11 தொகுதிகள் பிஜேபி, INC 5லேருந்து 9 தொகுதிகள், BRS 1லேருந்து 2 தொகுதிகள், AAM வந்து 1 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. திரிபுரா லோக்சபா தொகுதியை பார்க்குற போது 2 தொகுதிகள், அதில் வந்து பிஜேபி 2 தொகுதியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் உத்தரப்பிரதேச லோக்சபா பார்க்குற போது மொத்த தொகுதிகள் 80, அதில் NDA 3லேருந்து 5, INC நில்லு, INDA வந்து 3லேருந்து 5, அதர்ஸ் வந்து நில்லு. ஸ்டேட் வைஸாக பார்க்குற போது பிஜேபி 62 72 தொகுதிகளும், SP வந்து 2லேருந்து 5 தொகுதிகளும், RID வந்து 0லேருந்து 2 தொகுதிகளும், ADS வந்து 0லேருந்து 2 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. உத்தரகாண்ட் லோக்சபா பார்க்குற போது மொத்த தொகுதிகள் 5, அதில் பிஜேபி 5 இடங்களை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தை பார்க்குற போது பிஜேபி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 42 தொகுதிகள், மொத்தம் 42 தொகுதிகள், பிஜேபி 16லேருந்து 25 தொகுதிகள், TMC வந்து 10லேருந்து 14 தொகுதிகள், INC நில்லு, CPIM வந்து 1 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்தமான் நிக்கோபார் தொகுதி 1 தொகுதி, INC பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. சத்தீஸ்கர் லோக்சபா பார்க்குற போது 1 தொகுதி, பிஜேபி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. டோராநகர் பார்க்குற போது பிஜேபி 2 தொகுதியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை 5 சீட்டு, அதில் பிஜேபி 2, NDA 1, INC 2, INDA வந்து 1லேருந்து 2 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக லடாக் பகுதிகளை பார்க்குற போது ஒரே ஒரு தொகுதி, அது வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் கடுமையான போட்டி இருப்பதால் இழுபறியாக இருக்கிறது. அதுக்கடுத்து லட்சத்தீவை பார்க்குற போது ஒரே ஒரு தொகுதி, அந்த தொகுதி INC காங்கிரஸ் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. டெல்லி லோக்சபா தொகுதியை பொறுத்தவரை மொத்தம் 7, அந்த 7 தொகுதியில் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் புதுச்சேரி லோக்சபா பொறுத்தவரை காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் கடுமையான போட்டி இருப்பதனால இழுபறி நிலையில் இருக்கிறது. மொத்த தொகுதிகள் பார்க்குற போது 543, பிஜேபி 306லேருந்து 320 தொகுதிகளும், NDA வந்து 300 கூட்டணி, NDA வந்து பார்த்தீங்கன்னா 354லேருந்து 372 தொகுதிகளும், INC வந்து 60லேருந்து 73 தொகுதிகளும், INDA கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா 108லேருந்து 120 தொகுதிகள் வரையும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் கேள்விகளுக்கெல்லாம்
ஏன்னா டெல்லி இல்ல, அங்க மக்கள் மத்தியில் பெரிதளவு தாக்கம் இல்லை. குறிப்பாக ஓட்டு பெறுதல் இருக்கிற போது அந்த இடத்தில் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து என்னங்க ஓவரால் மொத்தம் பார்த்தீங்கன்னா பிஜேபி 306 320 தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணியாக பார்க்குறப்ப என்டிஏ கூட்டணி 354 372 தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்சி காங்கிரஸ் இண்டிவிஜுவலாக பார்க்குற போது 60 73, கூட்டணியாக பார்க்குற போது 108 125 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. என்னங்க இல்ல, அது தொகுதி 3 தொகுதிகள் 1லிருந்து 3 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒன்னே ஒன்று சொல்றேன், மீதி எல்லாம் இதுல மீதி ஒன்னே ஒரு கோயம்புத்தூர் மட்டும் எதிர்பார்ப்பீங்க, அது மட்டும் சொல்றேன். இப்படி வரும் என்ற யுகம் கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 10,000 ஓட்டு முன்ன பின்ன இருக்கும் போலே அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா 4,76,995 34.9 அண்ணாமலை அவர்களுக்கு. அதுக்கடுத்து கணபதி ராஜ்குமாரை பொறுத்தவரை 4,59,779 33.6. சிங்கை ராமச்சந்திரனை பொறுத்தவரை 21.7 2,91,903. அதுக்கடுத்து கலாமணி அவர்கள் என்டிஏ பொறுத்தவரை 86,920 6.4. நோட்டா அதர்ஸ் 46,000 3.4. இது கோயம்புத்தூருடைய நிலவரம். அதாவது இதுல ஒரு 17,000 ஒரு 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் அண்ணாமலை வெற்றி பெறலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 20,000 ஓட்டு வித்தியாசத்தில் கணபதி வெற்றி பெறலாம். இந்த மாதிரி சூழ்நிலை தான் கோயம்புத்தூர் இருக்கு. ஆனால் மேக்சிமம் அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்குது. இல்ல 3 தொகுதிகள் அது எல்லாம் வேண்டாம், ஒவ்வொரு தொகுதி சொல்ல மொத்தமும் சொல்லணும். அதான் 3 தொகுதிகள் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்துன கோயம்புத்தூர் வேலூர் தருமபுரி 3. ஆமா, அடுத்த கேள்விகள். அண்ணாமலையும் உண்ணாமலைங்க நான் எங்க பூஸ்ட் பண்ணி ஒன்றா எனக்கு தலையில் தான். இது ஒரு கார்பரேட் கம்பெனி. அப்படின்ற போது அந்த லிமிடெட் கம்பெனி சார்பில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் அந்த ஃபீல்டு இருக்கேன். 2004 இருக்கேன். அப்புறம் அப்படின்னா திமுக வெற்றி பெற திமுகன்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. களத்தில் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அது சொல்றேன். இப்போ இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலை சீமான் மீதான ஒரு தாக்கம் உருவெடுத்துக்கிறது. அதுல தேசிய கட்சியில இருப்பதனால அண்ணாமலை கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு, அவ்வளோ, வேற ஒன்றும் இல்லை. சரியா? வேற தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் 300 கிட்டத்தட்ட 700 சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எடுக்கப்பட்டிருக்கோம். எங்க டீம் இன்னும் களத்தில் இருக்காங்க. அவங்க கொடுக்குற தரவுகள் அடிப்படையில் தான் நாங்கள் வெளியிடுறோம். இல்லத்துல எக்ஸிட் எந்தெந்த தொகுதி வெற்றி வாய்ப்பு மட்டும் தான் இது பண்ணியிருக்கு. இப்போ சட்டமன்றம் நம்ம பாராமரியம் தமிழ்நாடு சொல்லுவோம், அது மாதிரி இல்லை. அடுத்து என்ன டீம்ஸ் குழுவில் இருக்காங்க. என்னுடைய கம்பெனி நிறுவனங்கள் அங்கே ஸ்டாஃப் வேலை செய்யிருக்காங்க. அவங்க கொடுக்குற தகவல் அடிப்படையில் தான் நாங்கள் தகவல் வெளியிடப்படுறேன். ஏன்னா எக்ஸிட் போல் மற்ற நிறுவனம் வெளியிடுறது, அது போல தமிழகத்திலிருந்து முதல் முறையாக நான் எங்கள் நிறுவனத்தை சார்பில் வெளியிடப்படுறேன். ஸோ எங்கள் டீம் களத்தில் இருக்காங்க. இப்போ ஏழாங்கட்ட எலெக்ஷனில் கூட அங்கே களத்தில் இருக்காங்க. அவங்க கொடுக்குற தகவலின் அடிப்படையில் தான் இந்த தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு தான் வெளியிடப்படுறேன். பெரிய தாக்கம் இல்லை. மோடி முகத்திற்கான விழுகின்ற வாக்காக இருக்க ஒழிய மற்றபடி பெரிய ஒரு பாதிப்போ பெரிய உதவிதோ இந்த இன்ஃபேக்ட் அமையல. இந்த தேர்தலில் நிச்சயமாக இந்த ஆய்வு வெற்றி பெறும். நன்றி. இதுதான் ஃபைனல் ரிசல்ட். அதாவது பிஜேபி இண்டிவிஜுவலா பார்த்தீங்கன்னா காமிச்சேன். என்ன எங்க எப்படின்னா இல்ல இல்ல பிஜேபி ஆட்சி பிடிக்குது, வேற ஒன்றும் இல்லை. 3ஆம் முறையே ஆட்சி பிடிக்குது. வேறனா என்னங்க? ஆமா,
டிஃபரெண்ட் இருக்கு. அதாவது நான் அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஜேபி அஞ்சு இடத்துல இருக்கிற போது இப்ப குறைஞ்சிருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக ஒரு 4 இடத்துல தான் வந்து முன்னப்பின்ன மாறுற கவலையே 35 தொகுதிகள் சால்ற திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்ற இருக்க வரப்போது நிச்சயமா 2 வேட்பாளர் 37 இடம் 35ல இருந்து 37 இடங்கள் திமுக சாதகமா இருக்கு. 1ல இருந்து 3 இடம் பிஜேபி சாதகமா இருக்கு. கொஞ்சம் முன்னப்பின்ன ஓட்டு இடைவெளி வரப்போது மாறுவது வாய்ப்பு இருக்கிறது. ஸோ என்ன நான் சொல்றதுல இருந்து ஒரு 2 சீட்டு மாறுறது வாய்ப்பு இருக்கு. இல்ல, அதாவது 12 தொகுதியில் பாஜக திமுகவும் போட்டியாக இருக்கிறது. மீதி தொகுதிகள் அதிமுக போட்டியாக இருக்கிறது. மும்முனை போட்டியான தொகுதிகளும் இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தல் ஒரு விசேஷமான தேர்தலாக இருக்கும். யாரும் எதிர்பார்க்கிற அளவுக்கு புள்ளி விவரங்கள் அமையும். குறைஞ்சபட்சம் அதாவது இந்த இடத்த தமிழகத்தை பொறுத்த பார்க்கிறபோது பாஜக தலைமையான கூட்டணி 18ல இருந்து ஒரு 23% வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரியா? ஓகே. ஆந்திர பிரதேஷ், अरुणाचल प्रदेश, असम, बिहार, छत्तीसगढ़, गोवा, गुजरात, हरियाणा, हिमाचल प्रदेश, झारखंड, कर्नाटका, केरला, मध्य प्रदेश, महाराष्ट्र, मणिपुर, मेघालय, मिजोरम, नागालैंड, ओडिशा, पंजाब, राजस्थान, सिक्किम, तमिलनाडु, तेलंगाना, त्रिपुरा, उत्तर प्रदेश, उत्तराखंड, वेस्ट बंगाल, अंडमान निकोबार, चंडीगढ़, दादरा மற்றும் நகர் ஹவேலி, जम्मू काश्मीर, लद्दाख, लक्षद्वीप, पुदुचेरी, पुदुचेरी